தக் லைஃப் திரைப்படத்தின் இரண்டாவது சிங்கிள் விரைவில் ரிலீஸ். மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை உருவாக்கியுள்ளது. நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு இந்த இருவரும் மீண்டும் இணைந்திருப்பது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிகழும் அம்சம் என்பதாலேயே இது தனித்துவம் பெற்றதாகும். இத்திரைப்படத்தில் கமலஹாசனுடன் இணைந்து சிம்புவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதால் ரசிகர்கள் ஆர்வம் இன்னும் அதிகரித்துள்ளது. இத்திரைப்படத்திற்காக இசையமைப்பது AR ரகுமான் என்பதும் மிகப்பெரிய ஹைலைட்டாக உள்ளது. கமலுடன் 25 ஆண்டுகளுக்கு பிறகு AR ரகுமான் இசையமைக்கின்ற இந்த திரைப்படம் மெலடி மற்றும் காதல் பாடல்கள் மின்னும் என நம்பப்படுகிறது. ஏற்கனவே ரிலீஸ் ஆன முதல் சிங்கிள் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்பொழுது இரண்டாவது பாடல் குறித்த தகவலும் வெளியாகி உள்ளது. மே மாதம் முதல் வாரத்தில் இந்த பாடல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு மெலடியாக இருக்கும் என்றும் காதல் பாடலாக உருவாகி இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் நம்பி வருகின்றனர். இத்திரைப்படத்தில் த்ரிஷா மற்றும் சிம்பு விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் இணைவது இன்னொரு முக்கியமான அம்சமாகும். அந்த படம் உருவாக்கிய மேஜிக்கான தொடர்ச்சி இங்கு நிகழுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. தற்பொழுது வெளியான போஸ்டர்களை பார்க்கும் பொழுது தக் லைஃப் ஒரு முழு ஆக்ஷன் படமாக போலவேதான் இருக்கும் என ஆச்சரியப்படுகின்றனர். ஆனால் அதில் காதல் காட்சிகளும் முக்கியத்துவம் பெறும் என கூறப்படுகிறது. இது ஒரு சர்வதேச தாக்கம் கொண்ட கதையாகவும் சமகால அரசியல் மற்றும் நவீன காதலை பின்னணியாக கொண்டிருக்கும் என சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. த்ரிஷா சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது விண்ணை தாண்டி வருவாயா மாதிரியே இந்த திரைப்படத்தின் கெமிஸ்ட்ரி ஜாடை இருக்கும் என கூறியிருந்தார். இதனால் ரசிகர்கள் இந்த இரண்டாவது சிங்கிள் த்ரிஷா மற்றும் சிம்பு மையமாக கொண்ட காதல் பாடலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படம் ஜூன் மாதம் திரைக்கு வரவுள்ளது. அதற்கு முன் 2 சிங்கிள் வெளியிடப்பட உள்ளன. இசை, நடிப்பு, இயக்கம் என அனைத்திலும் மிகுந்த குவாலிட்டி திரைப்படமாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. தக் லைஃப் வெறும் கமலின் பின் அரசியல் பயணத்தை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் மீண்டும் உருவெடுத்த தரமான தருணங்களை குறிக்கும் படமாக அமையும் என நம்பப்படுகிறது.